மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தெய்வத்தினுடைய விதியின்படி தான் அனைத்தும் நடக்கும். அந்த வகையில் அம்மன் எழுதிய விதியின்படி, குறிப்பாக கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானுடைய நிலையை பொறுத்து உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நீங்கள் எதை செய்தால் சிறப்பானதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள், கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். திருமண வாழ்க்கை எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போ தான் நீங்கும் அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதற்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கேன். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வெளிநாட்டு வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த ஒரு வாய்ப்பு என்பது உங்களை தேடி வருங்க. வழக்குகளில் சாதகமான ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் 1 by 1 ஒன்றின்படி ஒன்றாக அடுத்தடுத்து வெற்றிகள் என்பது உங்கள் பக்கம்தாங்க இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் நிச்சயமாக உண்டு. சம்பள உயர்வும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய வாழ்க்கையில். அதாவது ஒரே இடத்துல வேலை செஞ்சிட்டோம், சம்பளமும் இல்லை, பதவி உயர்வும் இல்லை அப்படின்ட்டு ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக சம்பள உயர்வு, இடமாற்றம் சரியான ஒரு நேரத்தில் வரும். கவலையே படாதீங்க. உங்களுடைய உழைப்புக்கேற்ற 2 மடங்கு லாபமும் நிச்சயமாக உண்டு. அரசாங்க ரீதியாக ஏகப்பட்ட உதவிகளை நீங்கள் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் முடியும். தந்தையுடன் ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்தால், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தால் அதை பெரிய பாதிப்புகள் இல்லாமல் சுமூகமான ஒரு நிலையில் முடிந்துவிடும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் உங்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. வியாபாரத்தில் விற்பனை லாபகரமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக நீங்கிவிடும். பணவரவு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே, அதாவது ஒவ்வொரு ஆண்டுலேயுமே ஏதோ ஒரு மாதத்தில் உங்களுக்கு பெரியதொரு அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கும் அப்படிங்கிறது விதியாக இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமையை சில நேரங்களில் பார்ப்பீங்க. அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் அதன் மூலமாக உங்களால் லாபம் என்பது பார்க்க முடியும் அப்படிங்கிறத 100% உறுதியாக சொல்லலாம்.
குடும்பத்தில் மனநிறைவு என்பது ஏற்படும் வகையில் எல்லாமும் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையால் நன்மை என்பது உண்டாகப் போகின்றது. அவருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக சுமூகமாக முடியும். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா, கடின முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய காரியங்களில் பெரிய வெற்றியை உங்களால் பார்க்க முடியும். ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா, மிதுனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அம்மன், அதாவது அம்மனும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. தெய்வத்தின்படி தான் அனைத்தும் நடக்கும். தெய்வத்தினுடைய விதியின்படி தான் அனைத்தும் நடக்கும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதியாக இருக்கின்றது. அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய மிதுனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சரியான ஒரு நேரத்தில் மேலிடத்துடைய பார்வை உங்கள் மேலே பட்டு மிக பெரும் அளவிலான உயர்வை பார்ப்பீங்க. மிக பெரும் அளவிலான அதிர்ஷ்டம் உங்களுக்கு அரசியல் ரீதியாக இருக்கின்றது. பல வருவாய் என்பது சிறப்பாக இருக்கும். பன்மடங்கு லாபத்தை அரசியல் ரீதியாக உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்லலாங்க. உங்களுடைய வீட்டில் விருந்தினர் வருகையால் ஒரு கும்மாளம் குஷி என்பது இருக்கத்தான் செய்யும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே எதிர்பாராத ஒரு வகையில் பெரியதொரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அடி பாதாளத்தில் இருந்த நீங்கள் திடீர்னு ஒரு நாள் கோபுரத்தில் போயிட்டு அமருவீங்க. அந்த அளவிற்கு யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு அடிக்குங்க. செய்யக்கூடிய தொழில்களில் லாபம் என்பது குறைந்து காணப்பட்டாலும் உங்களுடைய வல்லமையான திறமையால் உடனடியாக லாபத்தை உயர்த்திடுவீங்க. ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் மூலமாக அதிக சந்தோஷம் என்பது இருக்கும். அரசாங்க வகையில் லாபம் என்பது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மன மகிழ்ச்சி அடைவீங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கையால் உங்களுக்கு அனைத்து ரீதியாகவும் லாபம் என்பது உண்டாகும். ஒன்றிற்கு மேற்பட்ட வருமானங்களும் அல்லது லாபங்களோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு வருடத்திலையும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் பண வருவாய் என்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு வருமானத்தில் குறைவு என்பது இருக்காது. ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க, ஒரு தொழிலில் இருக்கீங்க, ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதில் அலைச்சல் இருந்தாலும் அதன் மூலமாக உங்களால் லாபத்தை பார்க்க முடியும். தந்தை, தாய் உங்களுக்கு எப்போவுமே பக்கபலமாக இருந்து உதவிகள் புரிவாங்க. சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு ஏற்றம் என்பது உண்டாகப் போகின்றது. உள் விவகாரங்களில், அதாவது அடுத்தவங்களுடைய குடும்ப உள் விவகாரங்களில், அதாவது தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாகவே இருக்குங்க. இல்லை அப்படின்னா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். பண விஷயத்தில் யாரிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்றே சொல்ல வேண்டும். அடுத்து குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க, யாராக இருந்தாலும் பணம் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்ல வேண்டும். வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனத்தோடு இருக்கணுங்க. அலுவலகத்திலையும் வீட்டிலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அழகாக கையாளக்கூடிய ஒரு திறமை என்பது உங்ககிட்ட இயல்பாகவே இருப்பதால் குழப்பங்கள் என்பது நீங்கி மனசில் தெளிவு உண்டாகும். தெளிவான மனநிலையோட, தெளிவான சிந்தனையோட எந்ததொரு முடிவையும் எடுக்கக்கூடிய ஒரு வல்லமையை உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் கொடுப்பாங்க என்பது விதியாக இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் என்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இயற்கையாகவே உங்களுக்கு பெரியதொரு பாதிப்புகள் ஏற்படும் உடல் ரீதியாக அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. செயற்கையாக வருமே தவிர இயற்கையாக பெரிய பாதிப்புகள் இருக்காது. உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதில் கொஞ்சம் அக்கறையோடு இருப்பவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். ஆன்மீகவாதிகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. அந்த சந்திப்புக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையே அடியோடு மாறும், மிக பெரும் ஒரு முன்னேற்றத்திற்கு செல்லும் அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாது. வருமானம் என்பது அதிகமாக வந்தாலும் செலவுகள் சற்று கட்டுப்படுத்தப்பட முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த செலவுகள் வீண் விரய செலவுகளா சுப செலவுகளா அப்படிங்கிறத பார்த்து செய்ய வேண்டியது ரொம்ப அவசியங்க. தொழிலில் கூட்டாளியினுடைய புதிய ஆலோசனைகள் என்பது உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்குங்க. கூட்டு தொழில் என்பது ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கடமை உணர்வு தவறாமல் இருப்பவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய திறமையால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும்.
இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலம் என்றே சொல்ல வேண்டும். உயர் பதவியில் இருப்பவர்களுடைய மதிப்பு மரியாதை, அதாவது அவங்க உங்கள் மேலே மதிப்பு மரியாதை வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபலங்களுடைய நட்பு, விஐபிகளுடைய அறிமுகம் இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பல வருடங்களாக கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் கூட அம்மன் வழிபாடு செய்தீர்கள் என்றால் ஒவ்வொரு வருடத்திலையும் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடமோ ஒரு 15 நிமிடமோ அம்மன் வழிபாட்டில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். ஏதோ ஒரு வகையில் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக ஒரு லாபத்தை பார்ப்பீங்க. அந்த லாபத்தின் மூலமாக உங்களால் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படின்னும் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாங்க. திட்டமிட்ட பயணங்கள் திட்டமிட்டபடியே நடந்து முடியும். நல்லதொரு சிந்தனைகள், நல்லதொரு யுக்திகளும் மனசில் உருவாகும். அதனால் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. பழைய நட்புகளை மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிலையும் உங்களுக்கு உருவாகும். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மன சங்கடம், இதனால் பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக ஒன்று சேர்வீர்கள். உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பேச்சுக்கு எப்போதும் மரியாதை என்பது இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு நிலையும் நிச்சயமாக உருவாகும். உங்களுடைய எண்ணங்கள் யாவும் ஈடேறக்கூடிய ஒரு நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. புதிய சொத்துக்கள், ஆடை, ஆபரணங்களை சேர்க்கக்கூடிய ஒரு யோகமும் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயமாக உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். சுப காரியங்களை நீங்கள் தான் முன்னின்று நடத்தி வைப்பீங்க. உங்களுக்கு தான் எல்லாமும் தெரியும் அப்படின்ட்டு குடும்ப உறுப்பினர்கள் உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருவாங்க. திருமண ரீதியாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக திருமணமாகலையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு நல்லதொரு வரன் அமையும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த திருமண நிலைக்கு குரு பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாருங்க. ராகு கேது பகவான்களும் எந்த விதமான தடையும் இல்லாமல் திருப்பமாக, மிக பெரும் திருப்பமாக உங்களுடைய திருமணத்தை பல நல்ல சம்பவங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாதுங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது கடவுளினுடைய விதியின்படி கிரக நிலைகள் எல்லாம் ஓரளவுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும். குறிப்பாக உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து பல நல்லதொரு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். பாவங்களை மட்டுமே செய்து வந்தீர்கள் அப்படின்னா உங்களுக்கு சில தீய பலன்கள் கிடைக்கும். அதை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் கிரகங்கள் கொடுப்பார்கள். அதை பயன்படுத்தி நீங்கள் திருந்தினீங்க அப்படின்னா ஏகப்பட்ட நன்மைகள் உண்டு. அதே போன்று புண்ணியங்கள் செய்திருந்தால் ஏகப்பட்ட நன்மைகளை கிரகங்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். இதுதான் கிரகங்களுடைய நிலைகளின் ரீதியாக உங்களுக்கு உண்டாகக்கூடிய மாற்றம் என்றே சொல்ல வேண்டுங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தொட்டது துலங்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக செயல்பட முடியும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய துணிவு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மன வலிமை மற்ற ராசிக்காரர்களுக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். மற்ற ராசிக்காரர்களை விட எந்ததொரு விஷயத்திலையும் ஒரு படி முன்னே இருப்பவர்கள் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் அப்படிங்கிறதும் எழுதப்பட்ட ஒரு விதியாகவே இருக்கின்றது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூடா நட்பு எளிதில் தோன்றிவிடும். யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறத சரியாக புரிந்து கொள்ளாமல் பழகுவது, இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலவீனம் என்று சொல்ல வேண்டும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த பலவீனத்தால் சில நேரங்களில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. ஆகையால் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். மது, மாது, சூது, ரேஸ், லாட்ரி இந்த விஷயங்களையும் அறவே தவிர்த்து விட வேண்டியதும் அவசியம் என்றே சொல்ல வேண்டுங்க. இல்லை அப்படின்னா எந்த வகையிலையும் பிரச்சனை ஏற்படலாம். மற்றபடி பெரிய பாதிப்புகளோ பெரியதொரு பிரச்சனைகளோ எதுவும் இல்லாமல் சீரான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. யாருக்காகவும் எந்த நேரத்துலையும் எப்போவும் வாக்குறுதியை மட்டும் கொடுத்துடாதீங்க. அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா
அதனால் அது என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் அந்த வாக்குறுதியை நம்மளால் காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவது தான் நல்லதாக இருக்கும். அதே மாதிரி கடன் வாங்கி கொடுப்பது, ஜாமீன் கையெழுத்து போடுவது, இந்த மாதிரியான விஷயங்களையும் அறவே தவிர்ப்பது நல்லது என்றே சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா, உன்னை யார் கேட்டது, நீ எதுக்கு இங்கே வந்த, நீ எதுக்கு வாங்கி கொடுத்த, நானா உன்னை கேட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பிரச்சனைகளை நீங்கள் அதன் பிறகு சந்திப்பீங்க. காரியம் சாதிக்கும் வரை சிலர் காலை பிடிப்பாங்க. ஆனால் காரியம் நடந்துவிட்டால் உங்களை தூக்கி எறிவார்கள். அப்படிப்பட்ட சிலரும் உங்களுடைய வாழ்க்கையில் வருவார்கள். அந்த மாதிரியான நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என்றே சொல்ல வேண்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 8, 9, 10. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. அதிர்ஷ்ட மாதங்கள் ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, டிசம்பர். இது எல்லாம் அதிர்ஷ்ட மாதங்களாக இருக்கின்றது. இதையெல்லாம் பயன்படுத்தி நிச்சயமாக உங்களால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். ஒவ்வொரு வருடத்திலையும் ஏதோ ஒரு மாதத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒரு முறையாவது சென்று தரிசித்து விட்டு வாருங்கள். தங்கு தடை தாமதங்கள் எல்லாம் விலகி பல சுப பலன்கள் என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.